கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான பிரயாசங்கள் தொடர்ந்து நாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்கள் வசனங்கள் வாரியாக தியானிக்க கிருபை பெற்ற ஜனங்களாக இருப்பதற்காக மீண்டுமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த ஒரு பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறது 22 அதிகாரங்கள் முடிச்சிட்டோம். 23ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 24ஆம் அதிகாரம் வரைக்குமே எதுதான் வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், யூதாவினுடைய நியாய தீர்ப்பு குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ இந்த யூதாவினுடைய நியாய தீர்ப்பு நிழல், இதற்கு பொருளாக நம்ம பாபிலோனுடைய அங்கே வரக்கூடிய அந்த ஒரு வந்து கொண்டிருக்கக்கூடிய இனி வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு ஒப்புமையாக நாம் தியானித்து கொண்டு வருகிறத பார்க்குறோம். சகோதரன் சோதரில் 22ஆம் அதிகாரம் கடந்த முறை பார்த்தோம் இல்லைங்களா? 22ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான காரியம்னு என்ன சொல்லலாம்? ஸோ அங்கே ஒரு 3 குரூப்புக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தாங்க. 22ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும் பொழுது எசேக்கியேல் பார்த்த தீர்க்கதரிசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஸோ இந்த ஒரு காலப்பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 22ஆம் அதிகாரத்து வரைக்கும் காலப்பகுதி நம்ம மைண்டில் மறுபடியும் கொண்டு வரணும். இது எந்த காலப்பகுதினா, எசேக்கியேல் 2வது பாபிலோனுடைய ராஜாவுடைய 2வது அட்டாக்ல எருசலேமில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டு அவர் கூட அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேபார் நதி எண்டையில் போய் அங்கே அகதிகளாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே பாபிலோனில் இருக்கக்கூடிய கேபார் நதி எண்டையில் இருக்கக்கூடிய எசேக்கியேலுக்கு வந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசனங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் 3வது அட்டாக் எருசலேம் மேலே வரல. எருசலேமில் சிதேக்கியா ராஜாவாக இருக்கிறார், அங்கே எசனியா பெலத்தியா கள்ள தீர்க்கதரிசியில் இருக்கிறாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி எரேமியா இருக்கிறார், அவரை பிடிச்சி உள்ளதைக்கு போட்டாங்க. ஸோ இதுதான் சூழல், இதுதான் காலப்பகுதி. தீர்க்கதரிசனம் பார்த்துட்டு இருக்கார் எசேக்கியேல். எதுக்குன்னா, யாராவது மனம் திரும்பி எருசலேமில் இருக்கக்கூடிய யூத ஜனங்கள் நேபுகாத்நேச்சர் வர பக்கமாக தேவனுக்கு சார்பாக வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தீர்க்கதரிசனங்களை எசேக்கியேல் அங்கே பேசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சகோதரன் சோர்களே, ஸோ 22ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 குரூப்புக்கு தேவன் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. யார் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், 3 பேர்த்துக்கான ஒரு அந்த ரத்தம் சிந்தின நகரம் அந்த குறித்த அந்த காரியங்களை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆக தீர்க்கதரிசிகள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? உண்மையான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சொல்ல விடாம கட்டுப்பாடு பண்ணி அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டு இவங்களுடைய கருத்துக்களை, தேவன் சொல்லாத கருத்துக்களை ஜனங்கள் முன்னாடி சொல்லி, நேபுகாத்நேச்சர் இனி வரமாட்டாரு, 2 வருஷத்துக்குள்ளேயே அவர் கொண்டு போன எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து இங்கேயே கொடுத்துருவாரு, போனவங்களாம் பாவம் செஞ்சதுனால சிறைப்பட்டு போயிட்டாங்க, நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு உண்மையான தீர்க்கதரிசிகளை கட்டுப்பாடு பண்ணிட்டு அவங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லாம சொந்த வார்த்தை யூகித்ததை சொன்னதுனால நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் இறங்கினது. ஆசாரியர்கள் என்ன தவறு செய்தாங்க? பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் ஒரு வித்தியாசத்தையும் வேறுபாட்டையும் காண்பிக்க அங்க விவரித்து கொடுக்க முடியாததுனால ஜனங்கள் தேவனோடு நெருங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ அதனால அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. பிரபுக்கள், ராஜாக்கள் பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்களுடைய ரத்தத்தை அங்க சிந்த பண்ணினதுனால அவர்கள் மேல கூட ஒரு நியாய தீர்ப்பு அங்க தேவன் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம கொடுக்கறத பார்க்கிறோம். ஆக 22ஆம் அதிகாரத்தினுடைய விஷயம் என்னன்னா, ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு கிடையாது. ஜனங்களை மேற்கொள்கிற அதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், ராஜாக்கள், இவர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு தான் 22ஆம் அதிகாரம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா 23ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் செய்த நியாய தீர்ப்பு, ஜனங்கள் செய்த அருவருப்பு தப்புக்கு, அந்த ஒரு பாவத்திற்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு தான் 23ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சகோதரன் சகோதரிகளே, அங்க தேவன் சுட்டி காமிக்கிறாங்க. 22ஆம் அதிகாரத்துல வந்த 3 குரூப்பால் தவறாக வழிநடத்தப்பட்ட யூத ஜனங்கள், அவர்களுடைய வழிநடத்தல் சரியா இல்லாததுனால தேவனிடத்துல போக முடியாம இவர்கள் மென்மேலும் இன்னும் அதிகமணியான அருவருப்புகள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்ததுனால தான் இப்ப 23ஆம் அதிகாரம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கான வரக்கூடிய நியாய தீர்ப்பு குறித்து அங்கே பேசுகிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு 23ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு ஒரு நம்புகிறோம், விசுவாசம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது அங்கே 2 பேர் வராங்க. ஒரு அம்மா இருக்கு, ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைகள், அவர்களை குறித்து தானே அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான நியாய தீர்ப்பை குறித்து நம்ம இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். முதல் 10 வசனங்கள் ஒரு முறை வாசிச்சிடலாம். வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமார்த்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள்.
தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். அகோலாள் என்னுடையவளாய் இருக்கும்போது சோரம் போனாள். நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாய் இருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டு போனாள். தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை. அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளோடே சயனித்து அவளுடைய கன்னிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள். ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே, அவள் மோகித்திருந்த அசீரியர் புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள். அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள் அவகீர்த்தியுள்ளவளானாள். ஸோ பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி இந்த ஒரு 10 வசனங்கள்ல பார்க்கும்போது ஒரு தாயாருக்கு 2 பிள்ளைகள் இல்லைங்களா. அவருடைய அதுல அந்த முதல் பிள்ளை அங்க பார்க்கும்போது அகோலாளுடைய நியாய தீர்ப்போட 10வது வசனம் முடியுது. 5ஆம் வசனத்திலிருந்து அந்த மூத்தவள் சகோதரி அகோலியால் குறித்த அந்த ஒரு காரியம், அகோலால் குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டு அவருடைய அறிவிப்புகள் சொல்லப்பட்டு 10ஆம் வசனத்துல அந்த சமாரியாவுடைய நியாய தீர்ப்பு முடிஞ்சதை பார்க்குறோம். ஸோ 6ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கும்போது அந்த நீலாம்பரம் தரித்து சமீப தேசத்தானாகிய அங்கே ஒரு அசிரியர்னு வருது இல்லைங்களா. ஸோ அந்த சமீப தேசம் அப்படின்னு அங்கே ஏன் கொடுத்துருக்குன்னா எருசலேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள், இதெல்லாம் எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் நிறைய விக்கிரக ஆராதனைகளை கொண்டுள்ள அந்த ஒரு சூழல். ஸோ இவங்க விக்கிரக ஆராதனை பண்ணிட்டதுனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டார். ஒட்டுமொத்த அகோலால் சமாரியாவுடைய கதை அங்கே முடிஞ்சது. தேவன் அங்கே நிர்வாணமாக்கிட்டாங்க. சிறிகளுக்குள்ள அவகீர்த்தி உள்ள ஒரு சூழலுக்கு அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஸோ 2 முக்கியமான கோத்திரங்கள் குறித்து அங்கே தேவன் காமிக்கிறாங்க. சமாரியா அந்த எருசலேம் இல்லைங்களா. அந்த 2 கோத்திரங்களை குறித்து அங்கே காமிக்கும் போது அது ஒன்று தெரியும் நமக்கு, 10 கோத்திரம், இன்னொன்று 2 கோத்திரம் இல்லைங்களா. அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ 10 கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் ஒரு சிறி கம்பேர் பண்ணி அங்கே அகோலால் அப்படிங்கிறாரு. 2 கோத்திரம் உள்ள கோத்திரத்துக்கு ஒரு சிறி கம்பேர் பண்ணி அகோலிபால் அப்படின்னு பேர் கொடுத்து அவங்க ஒரு விளக்கங்கள் கொடுக்கறத பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும் பொழுது அங்கே முதல் வசனம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனுபுத்திரனே, திரும்ப திரும்ப இந்த விஷயம் இந்த வார்த்தைகளை தேவன் எசேக்கியலிட்ட ஏன் சொல்றாங்கன்னா எசேக்கியலுக்கு என்ன வந்துடக்கூடாது, அவருடைய ஊழியத்தில் ஒரு மேட்டுமை வந்துடக்கூடாது. நான் தான் தேவன் என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவார் உலக பெரிய தீர்க்கதரிசனங்கள் அப்படிங்கிற ஒரு பெருமையோ மேட்டுமையோ வந்துடக்கூடாதுன்னா நீ மனுஷங்கிறத மறந்துடாத அப்படின்ட்டு அடிக்கடி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நாம கூட என்ன பண்ணணும்னா நம்மளே கேட்டுக்கணும். நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சிருச்சு, நிறைய படிச்சிட்டோம், நிறைய இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இந்த சூழல் நமக்கு வந்துடவே கூடாது. அதனாலதான் தேவன் நமக்கு 7ஆம் தூதர் மூலமாக கொடுத்துட்டாங்க. நம்ம பேர் என்னன்னா வேத மாணவர்கள். என்னைக்குமே நம்ம வேத ஆசிரியர்களாக ஆக முடியாது. நம்ம சாகர வரைக்குமே நம்ம யாருன்னா வேத மாணவர்கள் தான் இல்லைங்களா. நமக்கு ஒரே டீச்சர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த ஸ்கூலுக்கு ஒரே பிரின்சிபல் நம்முடைய பிதாவாகிய தேவன். இதுதான் கான்செப்ட். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா எனக்கு தெரியும் நான் ஆசிரியருங்கிற ஸ்தானத்தில் என்ன பண்ணிட முடியாது, யாருமே வந்துடக்கூடாது. அந்த ஒரு பெருமை மேட்டுமை சிந்தையில் வந்துடக்கூடாதுன்னு இந்த வார்த்தை எசேக்கியலுக்கும் சொல்லப்படுகிறது, எசேக்கியல் வகுப்பாராகிய நமக்கும் சொல்லப்படுகிறது. மனுபுத்திரனே அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை என்ன பண்ணணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பார்க்குறோம் சகோன் சொல்லி. ஆக ஒரு தாயின் குமாரத்தியாகிய 2 சிறிகள் இருந்தார்கள். ஒருவர் மூத்தவர், ஒருவர் இளையவர். மூத்தவள் பெயர் அகோலால், இளையவர் பெயர் அகோலிபால். மூத்தவள் யாருக்கு ஈக்குவல்னா சமாரியாக்கு ஈக்குவல், இளையவள் யாருக்கு ஈக்குவல்னா எருசலேம் இல்லைங்களா. இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கும்போது அடிமைகளாக இருந்தாங்க இல்லைங்களா. இது 2 கோத்திரம் பிரியாம ஒன்னா இருக்கும்போது எகிப்தில் எப்படிதான் இருந்துட்டாங்க. இஸ்ரேல் அப்படி அந்த ஒரு வம்சமாக இருக்கும்போது அங்க அடிமைகளாக இருந்தாங்க. தேவன் சுட்டி காமிக்கிறாங்க அங்க வேசித்தனம் பண்ணினாங்க. அந்த இடத்துல அவர்கள் வேசித்தனம் பண்ணதை திரும்ப இங்கே காமிக்கிறது அங்கே தேவன் சுட்டி காமிக்கிறத பார்க்குறோம் சகோன் சோர்ல. ஆக 2 சிறிகள் அப்படிங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்னா 2 டிவிஷன், 2 பிரிவுகள். ஒரு தாய் அப்படிங்கிறது ஒரு தேசம், ஒரு நாட்டை குறிக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை தான் ஒரு தாய் கூப்பிட்டு காட்டப்படுகிறது.
அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் 10 கோத்திரமாகவும் 2 கோத்திரமாகவும் பிரிஞ்சதுதான் 2 சிறிகளுக்கு அங்க ஒப்பிட்டு அங்க தேவன் வந்து அங்க எசேக்கியேல்ட்ட பேசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ அங்க வந்து பார்க்கும்போது வேசித்தனம், எகிப்திய கடவுளோடு சேர்ந்து ஒரு ஆராதனை பண்ணிட்டாங்க. இளம் பிரயாயத்தில் அங்க பார்க்கும்போது அங்க ஒரு வேசித்தனம் பண்ணிட்டாங்க. இது நேரடியான வேசித்தனம் அல்ல, நமக்கு தெரியும். தேவனை தவிர புறஜாதி கடவுளுக்கு வந்து அவங்க வணக்கம் காணிக்கை செலுத்துகிறது தான் தேவன் வேதத்தில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா வேசித்தனமாக குறிப்பிடுறத பார்க்குறோம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1, 2, 3 வாசிருங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமார்த்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசிதனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிராயத்திலே வேசிதனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. ஸோ பார்க்கிறோம் சகோதரர்களே, எகிப்துல அவர்கள் வேசித்தனம் பண்ணின விஷயங்கள் நம்ம எந்த இடத்துல நம்ம ஒரு அதிகாரம் முழுமையா பார்த்துட்டோம் அப்படின்னா 16ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த குழந்தையாக அங்க இல்லைங்களா, அங்க பிறக்கும்போது அது வந்து சுத்தம் பண்ணப்படாமல், தொப்புள் கொடி அறுக்கப்படாமல், வெளியே தூக்கி வீசப்பட்ட நிலையில தெருவில் சாக கிடந்த அந்த குழந்தைய தேவன் அங்க எடுத்து என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்ணி தன்னோடு இணைத்து கொண்டார். அந்த தன்னோடு இணைத்து கொண்ட அந்த உடன்படிக்கை எப்படி வேதம் நமக்கு எசேக்கியேல்ல நமக்கு புரிய வச்சுச்சுன்னா, ஒரு தேவன் வந்து ஒரு புருஷன்கிற ஒரு ஸ்தானத்திலையும் இஸ்ரேல் ஜனங்கள் மனைவி என்கிற ஒரு ஸ்தானத்தில் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இல்லைங்களா, அவளை கைப்பிடித்த நாளிலே வசனம் நம்ம வாசிச்சோம். அவளுக்கு நான் நாயகராக இருந்து அநேக வசனங்கள் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு புருஷன் அங்க ஒரு மணவாளன் ஸ்தானத்துல வந்து அங்க காட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தன்னோடு இணைத்து கொண்டார், தன்னோடு உடன்படிக்கை செய்தார். அந்த ஒரு அந்த இடத்துல 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு வேசித்தனம் பண்ணியிருக்கிறாங்க. எகிப்துல அடிமைத்தனமாக இருந்தபோது அங்க அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்குள்ள வந்ததுதான் இங்க கானான் தேசத்துக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு காரியங்கள் அவங்க பண்ணி கொண்டிருக்கிறத வந்து தேவன் சுட்டி காமிக்கிறாங்க. ஆக கானான் தேசத்தில் அவர்களை கூட்டி கொண்டு போய் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட முக்கியமான விஷயமே என்னன்னா, எகிப்துல நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்களோ, எதை பார்த்தீங்களோ, எந்த அந்த ஒரு அந்த சிலை வழிபாட்டை பார்த்தீங்களோ அதை பண்ணிடாதீங்க. இதாங்க தேவன் வந்து முக்கியமாக சொல்றாங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். பாருங்க, வேசித்தனம் இவர்கள் பண்ணும் பொழுது அங்க தேவன் என்ன பண்ணலன்னா அவர்களுக்கு அந்த ஒரு 2 இதை அவங்க பிரியல, அதை குறித்து சுட்டி காமிக்கல. ஆனா இங்க பார்க்கும் பொழுது 2 குரூப்பா பிரிஞ்ச பிறகு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இங்க பண்ண வேசித்தனத்தை சுட்டி காமிக்கல. எங்க போயிட்டாருன்னா எகிப்துக்கு போய் அங்க இருக்கிறத சுட்டி காமிக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக அங்க பார்க்கும்போது ஒருவர் மூத்தவள், இன்னொரு குரூப் வந்து இளையவளாக அங்க காட்டப்பட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானவர்கள். 4வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:4. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். சோ பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருந்தாங்க, என்னுடையவர்களாக தேவன் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். யார் இவங்க அடுத்து பார்க்கும்போது குமாரத்திகளையும் குமாரர்களையும் பெற்றார்கள்னா எதன் அடிப்படையில் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல. ஸோ அந்த மாதிரி பூமிக்குரிய மணல் தனையாக அந்த ஒரு ஆசீர்வாதம் பார்க்கும் பொழுது அங்க பெருகினார்கள். அங்க சமாரியா அகோலால் பார்க்கிறோம், அகோலிப்பால் எருசலேம் 2 பேருமே பெருகிறாங்க. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் தேவன் அந்த வார்த்தை கொடுக்கிறார். சமாரியான்னு நமக்கு தெரியும், எருசலேம் யூத ஜனங்கள் நமக்கு தெரியும். ஆனா இந்த வார்த்தையில என்ன விளக்கம் இருக்கு? ஏன் இந்த ஒரு புதிய வார்த்தை அகோலால்? இதை நீங்க ஆர்சியில பாத்தீங்கன்னா ஒகோலா ஒகோலிப்பா அப்படின்னு வருது. ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏறக்குறைய எல்லாத்துலயுமே எப்படிதான் வருதுன்னா அகோலால் அகோலிப்பால். அப்ப இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன? அகோலால் அகோலிப்பால் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அகோலால் அப்படிங்கிற வார்த்தை மூத்தவள் சமாரியாவை குறித்து பார்க்கும்போது அங்க ரீபின்ஸ் அங்க பார்க்கும்போது ஹீப்ரு நம்பர் 170 அகோலால் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஹர் டென்ட், அவளுடைய கூடாரமாக. அந்த வார்த்தையினுடைய விளக்கம், எபிரேய வார்த்தையினுடைய விளக்கம் அகோலால் அப்படிங்கிறதுக்கு அவளுடைய கூடாரமாக, சொந்த கூடாரம்.
அந்த அம்மாவோட சொந்த கூடாரம் ஒன்று வச்சிருக்கு. அந்த கூடாரத்து அந்த வார்த்தைக்கு பேர் தான் அகோலால். அப்போ அகோலிபால் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பார்க்கும் பொழுது அங்கே ஹீப்ரு நம்பர் 172ல மை டென்ட் இஸ் இன் ஹர், என்னுடைய கூடாரத்திற்குள் அவள் இருக்கிறார். ஸோ அந்த ஒரு பார்க்குறோம் இல்லைங்களா, கூடாரம் அவளுக்குள் இருக்கிறது. யாருடைய கூடாரம்னா தேவனுடைய கூடாரம் அவளுக்குள் இருக்கிறது. இதுதான் அகோலிபால். அதாவது எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய விளக்கம். சமாரியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய விளக்கம் அங்கே ஹீப்ரு நம்பர் 170 நீங்கள் கன்கரன்ஸ்ல பார்க்கும்போது என்ன வருதுன்னா, அவள் தனியாக ஒரு கூடாரம் வச்சிருக்கிற அவளுடைய கூடாரமாக அங்கே அந்த ஒரு வார்த்தையினுடைய விளக்கம். ஸோ இதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, தேவன் இப்படி ஏன் பேர் கொடுத்துட்டாருன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதில் இருக்கிறத பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்க்கும் பொழுது சவுல், தாவீது இல்லைங்களா, அங்கே சாலமோன் காலத்தில் பார்க்கும்போது 3 ராஜாக்கள் வரிசையாக 40 வருஷம் அவங்க வராங்க. சாலமோனுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுங்க, அந்த இஸ்ரேல் 2ஆக பிரிஞ்சு போனது முக்கியமான காரணம் யாருன்னா எரோபியாம் இல்லைங்களா. 10 கோத்திரத்தை கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்கே சமாரியாவுக்கு போனதை பார்க்குறோம். ஸோ அகோலால் சமாரியா அப்படிங்கிறதுக்கு அந்த ஈப்ரு வார்த்தையினுடைய விளக்கம் ஹர் டென்ட் அப்படின்னா அவளுடைய கூடாரம். அகோலிபால்னா கூடாரம் அவளுக்குள் இருக்கிறது. மை டென்ட் இஸ் இன் ஹர், தேவனுடைய கூடாரம் அவளுக்குள் இருக்கிறதாக அங்கே தேவன் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக பார்க்கும்போது என்னன்னா, மூத்தவளை பார்த்து சமாரியாவை பார்த்து 10 கோத்திரத்தை பார்த்து அவளே ஒரு கூடாரம் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாங்க, அவளே ஒரு கூடாரம் அப்படின்னு நாங்கள் தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம். எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய கூடாரம் அவளுக்குள் இருக்கிறது. சரி, நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான், புதிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. சாலமோனுடைய ராஜாக்கு பிறகு அங்கே எரோபியாம் காலத்தில் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 2 கோத்திரங்கள் 2 கோத்திரங்கள் பிரியும் பொழுது தேவனுடைய கூடாரம் ஆசாரிப்பு கூடாரம் எங்கே இருந்துச்சுங்க, சமரியாவில் இருந்துச்சா எருசலேமில் இருந்தது. 2 கோத்திரங்கள் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அந்த பகுதியில் தான் பார்க்கும் பொழுது தேவனுடைய கூடாரம் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஆக 10 கோத்திர ஜனங்கள் சமரியாவில் இருக்கும்போது அங்கே கூடாரம் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தொழுது கொள்வதற்காக சமாரியாவை விட்டு எருசலேமுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ ராஜா எரோபியாம் என்ன பண்ணிட்டாருன்னா, போனவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, அந்த ராஜா கீழே இருந்துருவாங்க, நம்ம கண்ட்ரோலில் வரமாட்டாங்கன்னு நினைச்ச எரோபியாம் என்ன பண்ணிட்டாருன்னா 2 இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா பலிபீடங்களை அந்த பொன் கன்றுகளை வச்சு ஈனமான ஆசாரியர்கள், அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவர்களை கொண்டு வந்து வச்சு அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே ஏமாற்றி வைத்த கூடாரம் 2 பொன் கன்று குட்டி. மிகப்பெரிய அருவருப்பு. பெத்தேலில் ஒன்று வச்சாரு, தானில் போய் ஒன்று வச்சிட்டார். எருசலேமுக்கு இவர்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு அருவருப்பான ஒரு காரியங்கள் அங்கே செய்துட்டாங்க. தேவன் சொல்லிட்டாங்க, எரோபியம் கூடாரத்தில் நான் இல்லை, சமாரியாவின் கூடாரத்தில் நான் இல்லை, அகோலால் கூடாரத்தில் நான் இல்லை. ஏன்னா அவளே ஒரு கூடாரம் என்ன பண்ணிட்டான்னா அங்கே செய்துட்டான்ட்டு அங்கே தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம் சகோதரன் சூழலே. ஆனால் 2 கோத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அகோலிபால் குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய கூடாரம் அவளுக்குள் இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் எங்கே தான் இருந்துச்சுன்னா எருசலேமில் இருந்ததை பார்க்குறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இந்த 2 பிள்ளைகளுடைய அம்மா நமக்கு தெரியும் இல்லைங்களா, யாருன்னா இஸ்ரேல் தேசம். இருவரும் பிரிவதற்கு முன்னாடி இருந்த தேசத்தை அடையாளப்படுத்துகிறத பார்க்குறோம். ஆக எப்போ இவங்க பிரிஞ்சுட்டாங்க நமக்கு தெரியும். சவுல், தாவீது, சாலமோனுக்கு பிறகு அங்கே பார்க்கும் பொழுது அது வரைக்கும் இது ஒரு அம்மா மாதிரி இருந்தது. இந்த ஒரு தேசம் ஒரு தாய்க்கு ஒப்பிட்டு அங்கே காட்டப்பட்ட பொழுது பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 3 ராஜாக்களுக்கு பின்னாடி 10 கோத்திரம் 2 கோத்திரமாக 2 குழந்தைகள் அந்த தாயிலிருந்து பிரிஞ்சதுன்னா அந்த தேசத்திலிருந்து 2 பிரிவை என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தாய் இஸ்ரேல் தேசமாகவும் 2 பிள்ளைகள் அந்த தேசத்திலிருந்து பிரிந்த 2 கோத்திரங்களை அடையாளப்படுத்துகிறதாக அங்கே பார்க்குறோம். இப்போ தேவன் எங்கே தான் இருக்கிறாங்கன்னா தேவனுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்கே தான் இருக்குதுன்னா எருசலேமில் இருக்கக்கூடிய 2 கோத்திர ஜனங்களுக்கு மேலே மாத்திரம்தான் தேவனுடைய பார்வை இருந்ததை தவிர சமாரியாவில் இருந்த 10 கோத்திரத்தின் மேலே அங்கே தேவனுடைய பார்வை அங்கே இல்லை. ஆக தேவன் அவருக்கு பிரியமான ஜனங்களை, அவர் எதிர்பார்க்கிற சந்ததியாக மாறப்போற ஜனங்களை அவர் எதிர்பார்த்த மாதிரி மாறவிடாத ஜனங்கள் இருந்து பிரிக்கிறார். 10 கோத்திரத்திலிருந்து 2 கோத்திரத்தை தேவன் அங்க தனியாக பிரிக்கிறாங்க. தேவன் எதிர்பார்த்த சந்ததியாக யார் மாற போறார்களோ அவர்களோட தேவனுடைய கூடாரம் இருந்ததாக அங்க வசனங்கள் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப மூத்தது சமாரியா, அகோலியா தேவனால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஒன்றாக இங்க தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா சுட்டி காமிச்சிட்டாங்க. ஆக பார்க்கும் பொழுது இவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு யார் தான் காரணம்? தேவன் காரணமான சொல்ல முடியாது இல்லைங்களா. இவர்கள் செய்த அருவருப்பு தான் காரணம். தேவன் இவர்களுக்கு புறக்கணிக்கிறதுக்கு காரணமா இருந்தே தவிர தேவன் யாரையும் என்ன பண்றதில்லை, உடனடியாக ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போகிறதில்ல. அநேக அங்க சுட்டி காமிச்சவருடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா பார்க்கும்போது தேவன் அங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா தன்னோட இணைச்சி வச்சிருந்தாரு, தன்னுடைய ஆக்கினார் அப்படின்ற எசேக்கியேல் 16 பார்த்தோம்.
அவருடையவராக பார்வோன் ராஜா ஆசைப்பட்டா, எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாங்க? தன்னோடு இணைத்து கொண்டார். எசேக்கியேல் 23:5 வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அகோலாள் என்னுடையவளாய் இருக்கும்போது சோரம் போனாள். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்லே, என்னுடையவளாக 16ஆம் அதிகாரத்தில் தேவன் இணைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கேயே பார்க்கிறோம், எகிப்திலே அவர்கள் சோரம் போனக்கூடிய கண்டிஷன் கண்டினியூஸா சோரம் போய்கொண்டே இருக்கிறதுனாலதான் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லே. என்னுடையவள் அப்படின்னா அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, பாதுகாப்புக்குள்ள என்னுடையவளாக இருக்கும் பொழுது சோரம் போனால் அப்படின்ட்டு அங்க தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ரொம்ப அமைதியான சாலமோனுடைய அந்த ஒரு ஆட்சி காலம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஈக்குவல் டு கர்த்தருடைய அந்த ஒரு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு நிழல் தான் பார்க்கிறோம் சாலமோனுடைய ஆட்சி. ஸோ அப்படியாக இருந்த அந்த ஒரு சூழல்ல அங்க தேவன் அங்க 10 கோத்திரம் பிரிஞ்சு போகும் பொழுது அவர் அங்கேயே தான் எருசலேமில் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அவருடைய பராமரிப்புக்குள்ள அவருடைய சித்தத்தின்படி நடப்பார்கள் என்று நினைத்து யூதா அந்த 2 கோத்திரத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னோடு இணைத்து கொண்டு மூத்தவள் சமாரியாவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்து கூட வேசித்தனம் வந்து தேவன் அங்க விலக்கி விட்டது போல யூத ஜனங்கள் மேல நினைக்கல. யூத ஜனங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க, அவர்களும் தப்பு செய்துட்டாங்க. ஆனா நினைத்தார் 3 ராஜாக்களுக்கு பிறகு பிரிக்கப்பட்டாலும் கூட ஜனங்கள், தேவனை பிரியப்படுத்துகிற ஜனங்கள் அவங்க பிரிக்கப்பட்டு எருசலேமிலே இருந்தாலும் கூட அவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின் வரக்கூடிய வசன பகுதியில் 11ஆம் வசனத்திலிருந்து அந்த காரியங்கள், அகோலிப்பால் செய்த அருவருப்பு இவளை விட, சமாரியாவை விட அதிகப்படியான அருவருப்பு அகோலிப்பால் செய்ததை 11ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போறோம். ஆக இன்று இங்க பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, இந்த சமாரியா, இந்த ஒரு அகோலால், அவளுக்கென்று தனியாக ஒரு கூடாரம் வைத்திருந்த அகோலால் அங்க ஒரு புறஜாதி தெய்வங்களை அங்க வழிபட்டு தேவனுக்கு எதிராக போய் அங்க சூழல் எப்படி தேவன் சுட்டி காமிக்கிறாங்கன்னா, தேவனை விட அசிரியர்கள் அவர்களுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க. தேவனுடைய சேனையை விட ஏன் சோரம் போனால், என்னுடையவளாக இருக்கும் பொழுதே ஏன் சோரம் போனால்னா ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரை பிடிச்சு போச்சு? இந்த அசிரியர்கள், அவருடைய அந்த இராணுவம், அவருடைய அணிவகுப்பு, அவருடைய அந்த ஒரு பராக்கிரமத்தை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனங்கள் அந்த ஒரு 10 கோத்திர ஜனங்கள் இவங்ககிட்ட தான் அதிகப்படியான பவர் இருக்கு, இவங்க தான் ரொம்ப சக்தியானவர்கள், யாரை விட? பிதாவாகிய தேவனை விட எங்களை பாதுகாப்பது இவர்களால தான் பாதுகாக்க முடியும்ட்டு அவர்களுடைய அந்த ஒரு தவறான சிந்தனைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முடிவு தேடிக்கிட்டாங்க, சுட்டி காட்டுறாங்க. ஏன் அந்த அசிரியர்கள் மேல ஒரு ஆசை அவர்கள் பட்டாங்கன்னா, நீலாம்பரம் தெரித்தவர்களாக. ஆக்சுவலா இங்க நீலாம்பரம் கிடையாது, இது ஒரு ரத்தாம்பரம். ரிவர்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க பர்பிள்னு வருது. பர்பிள் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ரத்தாம்பரம் இல்லைங்களா? ஸோ நீலாம்பரம்னு ரோமன் கத்தோலிக் பைபிள்லையும் அப்படிதான் வருது. ஆனா அந்த ஒரிஜினல் வார்த்தை நீலாம்பரம் இல்லை, ரத்தாம்பரம். ஸோ அந்த ஒரு கலர், ஆசாரியர்கள் போடுகிற கலர் இல்லைங்களா? அது ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆக பார்க்கும் பொழுது அசிரியர்கள் ரொம்ப அழகா இருந்துட்டாங்களாம். குதிரையின் மீது ஏறி வீரர்கள் தேவனுக்கு சேனை இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. தேவனுக்கு சேனையில தான் காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. தேவனுக்கு போர் வீரர்கள் இல்லையாமா, அசிரியர்கள் இருக்கிறாங்களாம். தேவனுக்கு இருக்கக்கூடிய போர் வீரர்களை விட அசிரிய வீரர்கள் அழகாக அவருடைய அந்த ஒரு போர் பயிற்சி, மார்ச் பாஸ், அவருடைய இசையை பார்த்து இந்த ஜனங்கள், சமரியா ஜனங்கள், அங்க 10 கோத்திர ஜனங்கள் ரொம்ப ஆசை வந்துருச்சாமா. பார்க்கும் பொழுது தேவனால் எங்களை காப்பாற்ற முடியாது, எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிரியர்கள் எங்களை காப்பாற்றுவாங்க என்ற ஒரு நம்பிக்கையின் மூலமாக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே ஒரு சூழல் இல்லைங்களா? ஸோ அபிரகாம தேவன் ஃப்ரெண்டுன்னு அழைச்சு, என்னுடைய நண்பன் சொல்லிட்டு அநேக விஷயங்கள், வரக்கூடிய உன்னுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி, ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துட்டு பின்னாட்கள்ல வந்த அந்த சந்ததி தேவனுக்கு எதிராக மிக மோசமாக ஒரு சூழல்ல அந்த ஒரு ரத்தாம்பரம் பிடித்து போனதாக அங்க தேவன் சொல்றத பார்க்கிறோம். அதுல நீங்க 23:6 வாசிங்க. எசேக்கியேல் 23:6. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாய் இருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து. சோ என்ன எதனால மோகம்னா அந்த ஒரு இராணுவ பலம், அந்த ட்ரெஸ், அந்த ரத்தாம்பரம் ஆடை உடுத்திய அந்த ஒரு அழகு, அவனுடைய மார்ச் பாஸ், அவருடைய கூட்டமா வருகிற விஷயம், அவருடைய போர்க்கலை, இதெல்லாம் பார்த்த அந்த 10 கோத்திர ஜனங்கள் தேவனை விட இவர்கள் தான் பராக்கிரமசாலிகள், எது கேட்டாலும் தேவன் செய்யறதில்ல, எங்களை திட்டுறாரு, எங்களை அடிக்கிறாரு, முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தியரும் நொறுக்கிறாங்க,
எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அசிரியர்கள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அங்க தேவனை விட்டு பார்க்கும் பொழுது அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிரியர்கள் மேல மோகம் கொள்ள ஒரு காரணமாக இருந்ததா தேவன் சொல்றான். நான் சொன்னதை நீ கேட்கல, நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா நீ எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். கேட்காத பொழுது தேவன் சில விஷயங்களை அனுப்புறார். தேவனுடைய வார்த்தை கேட்காத பொழுது சில நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடிகள்ல என்ன பண்ணிருக்குன்னா தேவனை நோக்கி இவங்க போய் விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். நெருக்கடிகள் வரும்பொழுது தேவன் எப்ப பார்த்தாலும் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் டெஸ்டிங் கொடுத்துட்டே இருக்கிறாரு. சகோதரர்கள்லாம் சபையில் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் பாதிப்புக்குள்ள இருக்கிறேன், நான் மட்டும் தான் வேதனைக்குள்ள இருக்கிறேன், தேவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த 10 கோத்திர ஜனங்கள் தேவனை விட்டு அசிரியர் பக்கம் போவதற்கு இது ஒரு காரணமாக அங்க போனதை பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஸோ மலை தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல மழை வரையாத விளைச்சல் இருக்காது. ஸோ என்ன நினைச்சிருவாங்க, பழி வாங்குறாரு தேவன் எங்களை, நாங்க போறோம் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணில் பார்க்கக்கூடிய மனுஷர்கிட்ட உதவி கேட்கிறோம் அப்படின்ட்டு தேவனை விட்டு பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. அசிரிய ராஜா பக்கம் போனாங்க. தேவனை நம்பாமல் அசிரிய ராஜாவோடு வேசித்தனம் பண்ணின வசன பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, அவன் தன் நாட்களில் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். பார்க்கும்பொழுது சகோதரன் சகோதரர்களே, முதல் ராஜா தேவனோடு இசைவாக போகாம அசிரிய ராஜாவோடு தொடர்பு வைத்த வேதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட முதல் ராஜா பார்க்கிறோம். இங்க ஒரு மெனேகாம் பார்க்கிறோம். அவன் அவனுக்கு முன்னாடி இருந்த யெரொபெயாமின் பாவத்தை விட அதிகமான பாவங்கள் செய்த அங்க ஒரு சூழல்ல பார்க்கும் பொழுது அங்க பணம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அசிரிய ராஜா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திரும்பி போயிட்டதாக பார்க்கிறோம். அசிரிய ராஜா பூல் இஸ்ரேல் தேசத்துக்கு ஆப்போசிட்டாக வரும் பொழுது உண்மையுள்ளவராக இந்த ராஜா இருந்தார்னா, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ராஜாவாக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார்னா ராஜாட்ட போயிருப்பார், தேவன்கிட்ட போயிருப்பார். இல்லைன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் யாரா இருக்கிறாங்களா அவங்ககிட்ட போட்டு இந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்க போயிருப்பாங்க. ஆனா பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே, இந்த ராஜா மிகப்பெரிய தவறு செய்து அங்க என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் எப்ப பார்த்தாலும் நெருக்கடி கொடுக்கறது தான் வேலை, இதே ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு, எங்களை சோதிக்கிறது தான் அவருடைய வேலையா இருக்குது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா போய் ராஜ்ய பாரத்தை பலப்படுத்தும்படியாக இந்த மெனேகாம் ராஜா பார்க்கும் பொழுது தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்காம அங்க அசிரிய ராஜா அவருக்கு போய் என்ன பண்றாருன்னா 1000 தாலந்து வெள்ளித்தை கொடுக்குறார். ராஜ்யத்தை பலப்படுத்துகிற வல்லமை யார்கிட்ட இருக்குதுன்னா தேவன்கிட்ட இருக்கு. தேவனுடைய சிங்காசனம் தான் இந்த முதல்ல அங்க சவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தேவனுடைய சிங்காசனம் அது. இஸ்ரேலுடைய ராஜா பிதாவாகிய தேவன் அவர் தன்னுடைய ஸ்தானத்தை தன்னுடைய சிங்காசனத்தை ஒரு மனிதனுக்காக விட்டு கொடுத்தார். அது ஒரு பாதுகாப்பு. அந்த ஒரு சூழல் என்ன பண்ணா எல்லாரும் தேவன் பக்கம் வரணுன்ட்டு. ஆனா வரக்கூடிய ராஜாக்கள் பின்னாடி தேவனை விட்டு பர்மிஷன் எந்த விஷயத்திலையும் கேட்காம அவர்கள் மாம்சத்துல முடிவெடுத்து தேவனுக்கு எதிராக அங்க பார்க்கும் பொழுது அங்க அசிரிய ராஜா ஆர்மியை பார்த்து பயந்து லஞ்சம் கொடுத்து ஒரு நட்பு உருவாக்கிக்கிட்டாங்க. 1000 தாலந்து 1000 தாலந்துன்னு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தாலந்துன்னு எவ்வளோக்குள்ள சொல்ல முடியுங்களா? நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தாலந்து எத்தனை கிலோ? ஒரு தாளந்து நிறைய கல்மலை வெளிப்படுத்தல பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு தாளந்து நிறைய கல்மலைன்னா அந்த கல்மலை எவ்வளவு பெருசு இருக்குன்னு அங்கேயே நம்ம தியானிச்சோம். 36 கிலோ ஒரு தாளந்துன்னா. ஒரு தாளந்துன்னா 36 கிலோ. சில விளக்குறார்கள் 35.5ங்கிறாங்க. ஆவரேஜா 36 கிலோ. ஒரு தாளந்து 36 கிலோனா 1000 தாளந்து எவ்வளோங்க? 36,000 கிலோ வெள்ளி கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கு ஒரு கிலோ வெள்ளி என்ன ரேட்? ஸோ ஒரு எவ்வளோ பணத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் இல்லைங்களா? ஸோ அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது 1000 தாலந்து வெள்ளி கொடுத்து தேவனை விட இவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அந்த ஒரு சூழல்ல அங்கே போய் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. அங்கே போய் கொடுத்துட்டாங்க. இது ஒரு வேசித்தனம். தேவனை நம்பாம ஒட்டுமொத்த தேசமே 10 கோத்திரமே இஸ்ரேல் அந்த ஒரு கோத்திரம் அந்த 10 கோத்திரம் முழுவதுமாக சமரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்கள் தேவனுக்கு எதிராக ராஜாவோட பயணிச்சாங்க. பயம், தேவன் மேல வெறுப்பு, அசிரிய ராஜா மேல பயத்தின் அடிப்படையில் அவன் பிரிஞ்சு போனான். 2வது ராஜா இந்த மாதிரி ஒரு வேசித்தனம் பண்ணின 2வது ராஜா குறித்து பார்க்கும் பொழுது
2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். பாருங்க, ஓசேயா அவர் பார்க்கும் பொழுது 10 கோத்திரத்து ராஜா அசிரியாவின் ராஜாவாகிய சல்மானசாருக்கு என்ன பண்றாருன்னா, கப்பம் டாக்ஸ் கட்டுறாரு. நான் உங்களுக்கு டாக்ஸ் கொடுக்குறேன், எங்களை பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு பக்கத்து சமீபத்து தேசத்துடைய நாடுகளுடைய தலைவர்கள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு தேவனுக்கு பவர் இல்லை என்கிற கண்டிஷனுக்கு இந்த ராஜாக்கள் போயிட்டு அசிரியனுடைய ஆர்மியை பார்த்து பயந்து அவரோடு வேசித்தனம் பண்ணி அவர்களுடைய கடவுள்களை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே தியானம் கொடுத்துருக்குறோம். ஆகாஷ் ராஜா படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அவர் எங்க போறாரு? டூர் போறாரு, அசிரிய தேச டூர் போறாரு. போன உடனே அங்க இருக்கக்கூடிய பலிபீடத்தை பார்க்கிறாரு. அசிரிய பலிபீடம், திக்லாத் பிளேஸருடைய பலிபீடம். அந்த பலிபீடத்தை என்ன பண்றாரு? அங்க பார்த்த உடனே பிடிச்சி போய் இங்க அங்க சமாரியால் அங்க இதுல பார்க்கிறோம் இல்லைங்களா, அவர் அந்த ஊரியா அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறார். அவர்கிட்ட இம்மிடியட்டா நீ என்ன பண்ண, இதே மாதிரி ஒரு மேப் போட்டு கொடுத்து நான் வரத்துக்குள்ள தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெண்கல பலிபீடத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு இந்த ஒரு திக்லாத் பிளேஸர் பலிபீடத்தை வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ண சொல்றாரு யூத அந்த ஒரு கோத்தரத்தில் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான அகோலிப்பாலும் அசரியரோட தொடர்பு கொண்டிருந்தாங்க. அகோலியாலும் அங்க பார்க்கும் பொழுது சமாரியாவும் அதிகப்படியான தொடர்பு அசரி ராஜா கிட்ட இருந்ததை பார்க்கிறோம். இது எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டு போனாள். பாத்தீங்களா, சகல விக்கிரகங்களாலும் என்ன போயிடுச்சு? இந்த 10 கோத்திர ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு பயம் இல்லாமல், அவர் மேல பயம் இல்லாம, அசிரிய ராஜாவினுடைய போர் அந்த ஒரு ஆர்மியை பார்த்து பயந்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற எல்லா தெய்வங்களையுமே 10 கோத்திர ஜனங்கள் அங்க வழிபட்டாங்க. பாகால், மேலாகு, கன்றுக்குட்டிகள் எல்லாத்தையும் வணங்கி அங்க பாக்குற இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயங்கள் எப்படி தெரியும்? இந்த மாதிரி பொன் கன்றுக்குட்டியை வணங்கணும், பாகால், மோலாகு, தோப்பு பீடங்கள் இவைகள் எல்லாம் உருவாக்கணுங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்குன்னா, தேவன் அதான் சுட்டி காமிச்சாங்க. எகிப்திலே என்ன பண்ணிட்டா, இவர்கள் வேசித்தனம் பண்ணினாங்க. ஸோ எகிப்துல கற்றுக்கொண்ட விஷயங்கள் பல காலங்கள் கடந்து இங்க கானான் தேசத்துல பானம் தேனும் ஓடுகிற தேச தேவன் கையெழுத்து கொடுத்து அங்க கொண்டு வந்தாலும் பார்க்கும்போது இங்கேயும் அதே மாதிரி 3 ராஜாக்களுக்கு பிறகு கோத்திரங்கள் 2ஆக பிரிந்த பிறகு அதிகப்படியான அருவருப்புகள், அதிகப்படியான அந்த ஒரு எகிப்தினுடைய புத்தி இவர்களை இங்க செய்யறதை பார்க்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 23:8 வாசிச்சிருங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தான் எகிப்திலே பண்ணின வேசிதனங்களை அவள் விடவில்லை. பாருங்க, அந்த ஒரு சூழல் தான், அங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் தொடர்ந்து அவர்கள் இருதயத்திலிருந்து எடுக்கவே முடியல. அந்த ஒரு கல்லான இருதயமாவே அவங்க கடந்து வந்துட்டாங்க. இதாகிய தேவன் மேல விசுவாசம் இல்லாம அடிக்கடி அவர் கோபத்தை உண்டு பண்ணுகிற சூழல்லையே அவங்க வந்துட்டாங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக வசனங்கள் இந்த மாதிரி எகிப்துக்கு அந்த பார்வோனை பார்த்து பயப்படுறது, தேவனுக்கு பயம் இல்லை, அசிரியர்களை பார்த்து பயப்படுறது, பெலிஸ்தர்களை பார்த்து பயப்படுறது. சவுல் என்ன பண்ணிட்டார்? பெலிஸ்தருக்கு எதிராக போறதுக்கு தேவன்கிட்ட போகல, எங்க போயிட்டார்? நேரா ஒரு மந்திரவாதி ஸ்திரியை பார்க்க போயிட்டார். ஒவ்வொருமே அந்த மாதிரி சூழல்ல பயம். அங்க தேவன்கிட்ட போனா அங்க ஒரு சகாயம் கிடைக்குன்னு அவங்க போகாம என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு சூழல்ல. ஏசாயா 31:1 வாசிங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. நம்பிக்கை எதன் மேல வைக்கணுங்கிற விஷயங்கள் புரியல. நியாயபரமான கட்டளைகள் தேவன் ஏன் கொடுத்தாருன்னே புரியல. எல்லாமே கொடுமையா இருக்குது, பாரமா இருக்குது, தூக்கவே முடியல, சுமக்கவே முடியல, புலம்புனாங்களே தவிர தூக்கி பார்ப்போம் அப்படின்னுங்கிற சூழல்ல யாருமே அங்க வரல. தேவன் உதவி செய்வாங்க, அவர் செய்த அந்த ஒரு அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் மறந்து போய் இப்ப என்ன பிரச்சனை? நேத்து காப்பாத்தினார், விட்டுருங்க, இப்ப என்ன, இன்னைக்கு என்ன?
அந்த ஒரு மனப்பான்மையில பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. என்ன நினைச்சாங்களோ நினைப்பது நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்ச உடனே கேட்டா தேவன் செய்ய மாட்டார். தேவன் செய்வார்னா அவருக்கு உகந்த பிள்ளையா இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருக்கும்போது கேட்காமையே செய்வாங்க. ஸோ கேட்டுமே செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா தேவன்கிட்ட கேட்டோன்னா தேவன் கொடுத்துடணும் என்கிற எண்ணம் இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு பிடிக்கல. மாறாக அசிரியர்கள் குதிரை வீரர்களை பிடிக்குது. இது எகிப்திலிருந்து வந்த புத்தி. என்ன ரிசல்ட்? எகிப்திலிருந்து வந்த புத்தியினால என்ன ரிசல்ட் அப்படின்னா தேவனை பிடிக்கல, அசிரியர்களை பிடிக்க ஆரம்பிச்சு அவர்களே அழிவை தேடிக்கொண்டார்கள். எசேக்கியேல் 23:9-10 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே, அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள். அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமார்த்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். முடிஞ்சு. யார நம்பிக்கை வச்சாங்க? யார் மேல நம்பிக்கை வச்சாங்கன்னா தேவன் மேல பயம் இல்ல, தேவன் மேல விசுவாசம் இல்ல, தேவன் மேல நம்பிக்கை இல்ல. ஆனா அதிக தூரம் அவர் தான் பாதுகாத்து பராமரித்து வந்தார். ஆனா அசிரியர்கள் மேல நம்பிக்கை வச்சாங்க. எதுவுமே அவங்க செய்யல. அசிரியர்கள் சமாரியாவுக்கு எதுவுமே செய்யல. இருக்கக்கூடிய 1000 தாலந்து வெள்ளி அநேக விஷயங்கள் சுரண்டிட்டு தான் போனாங்க. ஆனா பயம் யார் மேல அப்படின்னா அசிரியர்கள் மேல பயம் வந்ததுனால தேவன் அவர்களை வைத்தே, நீ யாரை மோகித்தாயோ, யார் மீது உனக்கு ஆசை வந்ததோ அவர்களை வைத்தே உனக்கு ஒரு நிர்வாணப்படுத்தி உன்னை அங்க ஒரு பட்டயத்தினால கொன்று போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தேவன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2 கோத்திரம் எந்த ராஜாவினால முடிவுக்கு வந்தது? 2 கோத்திரம். எருசலேம் முடிவுக்கு வந்தது காரணம் பாபிலோன் ராஜா. 10 கோத்திரம் முடிவுக்கு வந்தது காரணம் அசிரியர்கள் மூலமாக. இந்த 10 கோத்திரம் சமாரியா அகோலால் ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டு பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அங்க 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். இஸ்ரேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். பார்க்கிறேன், இந்த ஓசேயா இந்த ராஜா தான் என்ன பண்றாரு? டாக்ஸ் கட்டுறாரு. தேவனுக்கு பயம் இல்லாம அசிரிய ராஜாக்கு டாக்ஸ் கட்டி பாதுகாப்பு கேட்கிறார். ஆனா அவர் மூலமாகவே தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. யாரை நீ மோகித்தாயோ, யார் மீது என்னை தவிர யார் மீது உனக்கு ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை அவிழ்க்கப்படத்தக்கதாக தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அசிரியர் மூலமாகவே அங்க பாக்குறோம். அங்க ஒரு முற்றுகை போடப்பட்டு இந்த ஒரு ராஜாவின் காலப்பகுதியில 10 கோத்திரம் அசிரியருடைய கையிலோட ஒப்படைக்கப்பட்டு அசிரிய நாட்டு ஜனங்கள் சமாரியால கொண்டு வந்து வைக்கப்பட்டாங்க. சமாரியாவில் இருந்த 10 கோத்திர ஜனங்கள் அசிரியால கொண்டு போய் வைக்கப்பட்டு டோட்டலாக அங்க அந்த ஒரு சூழல் எல்லாமே மறைக்கப்பட்ட ஒரு சூழல போயிருச்சு. ஆக சல்மானாசாரை சமாரியாவுக்கு விரோதமாக வர சொன்னது யார் அப்படின்னா தேவன். ஏன் வர சொன்னாரு? ஜனங்கள் 10 கோத்திர ஜனங்கள் என் தேவனுடையவளாக இருக்கும் பொழுதே சோரம் போனது காரணத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பு அங்க அவர்கள் மத்தியில் வருகிறத பார்க்கிறோம். இதோட என்ன ஆயிடுச்சுன்னா மூத்தவள் கதை முடிஞ்சது, சமாரியாவின் கதை முடிஞ்சது. இளையவள் பேலன்ஸ் இருக்காங்க. நம்ம அடுத்த வகுப்புல இளையவளை குறித்து பார்க்க போறோம். ஆக இந்த விஷயங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யூதா எதற்கு ஒப்புமையாக பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா மகா பாபிலோன் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு ஈக்குவலாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப இந்த முதல் அந்த விஷயங்கள் சமாரியா மூத்தவள் அகோலால் அவளுக்கென்று ஒரு கூடாரம் இருக்கிற அசிரியரை பிடித்த இந்த ரத்தாம்பரம் தரித்த போர் வீரர்கள் மீது ஆசை கொண்டு தேவன் மீது பயம் இல்லாமல் இருந்து பிறகு அவளாலே அந்த அசிரியர்களாலே நிர்வாணப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு சந்ததி அந்த ஒரு சமாரியாவை குறித்து பார்த்தோம். அதற்கு ஒப்புமையாக இங்க பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. பார்க்கிறோம் கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை குறித்து அங்க சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரிகளே ஜனங்கள் அங்க பார்க்கும் பொழுது 2 குரூப் ஆஃப் ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. தாய் ஒண்ணுதான், ஆனா அந்த தாய்க்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த ஒரு சூழலை பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரிகளே அங்க உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு தாயாக, ஒரு தேசமாக, ஒரு ஜனங்களாக வந்த கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு தாய், கிறிஸ்துவ மண்டலம் என்கிற ஒரு தாய் அங்க உருவாகுகிறத அங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. நாம் எங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி? ஒரு காலத்துல அந்த காலத்துல நாம் இருந்தோம் இல்லைங்களா? அந்த காலத்துடைய கண்டிஷன் என்ன? வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பெருமை, பொறாமை,
பழி வாங்குதல், அநேக காரியங்கள் நமக்குள்ளாக இருந்தது. அந்த காலத்துல இருந்தோம். ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம்? யாருடைய புண்ணியங்களை? வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை. யாரால் இந்த ரட்சிப்பு கிடைச்சதோ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய, இந்த தாயுள்ள இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. இதுதான் ஒரு ரூல். இந்த ரூலுக்கோசம் தான் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. நம்ம ஒரு காலத்துல இருந்தோம் அந்த மாதிரி. அந்த காலத்துல தேவனுக்கு முற்றிலும் பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருந்தோம். ஆனா கிறிஸ்து இயேசுவினுடைய பலி, சிந்தப்பட்ட ரத்தம், கிழிக்கப்பட்ட சரீரத்தினுடைய காட்சிகள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய போதனைகள் கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈடுபலியின் மீது ஏறி நின்று இல்லைங்களா, அந்த ஒரு ரேன்சம் சப்ஜெக்ட்ல உறுதியாக நின்று நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவன் பக்கத்துல வந்துட்டோம். யார் மூலம்? கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாக. கிறிஸ்துவனுடைய பலியை உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதில் ஏறி நிற்காம யாருமே தேவன் பக்கத்துல போகவே முடியாது. தேவன் பக்கத்துல போகிறதுக்கு ஒரே வாய்ப்பு, என்னை இல்லாமல் ஒருவனும் போக முடியாது. அவரே ஜீவன், வலியும் வாசலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆக பார்க்கும் பொழுது சகோதரன் அவர்களே, இந்த ஒரு விஷயத்துல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10-13 வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். 13ஆம் வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இனி நம்ம அந்நியரும் பரதேசியுமா இல்லாமல் பரிசுவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து, முன்னே எங்க இருந்தோம்? அந்தகாரத்துல தூரமாய் இருந்த நாம இப்பொழுது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன பண்ணிட்டோம்? நாம அங்க சமீபமாக சேர்ந்துட்டோம் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம், அவருடைய மரணத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு ஞானஸ்தானம், அதை நினைவு கூறும்படியாக மார்ச் 31ஆம் தேதி நம்ம நம்முடைய அழைப்பு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம புதுப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு, புதிய ஒரு ஓட்டத்தை துவங்க மீண்டுமாக தேவன் வருட ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கிறோம் பார்க்கிறோம் சகோதரத்தில். யார் இந்த ஈடுபடியின் மேல ஏறி நிற்கிறார்களோ, சிந்தப்பட்ட அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினுடைய விலையை உணர்ந்தவர்களாக யார் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த ஒரு தாயினுடைய சிந்தனை அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ தேவனுடைய வீடாக நாம் இருந்தோம். பிறப்புல இருந்தோமா? பிறப்புல இல்லை. நம்ம வளர்ந்த பிறகு அந்த காலத்துல இருந்தோம். நம்முடைய விசுவாசத்தினால இப்ப என்ன ஆயிட்டோம்? இப்ப அந்த ஒரு அபிரகாமுடைய பிள்ளைகளாக தேவனுடைய வீடாக இருக்கக்கூடிய வாய்ப்புல நாம் இருப்பதற்கு காரணம் அவர் சிந்தின பரிசுத்தம், அந்த ரத்தம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவங்களை, அந்த காலத்தில் இருக்கும்போது இருந்த பேசித்தனம், விக்கிர ஆராதனை, அனைத்து பாவங்களையுமே கழுவி நம்மளை பரிசுத்தவான்களாக்கி தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமான்களாக. நீதிமான் அப்படின்னா நாம நீதிமான் கிடையாது. ஆனா தேவன் கிறிஸ்து இயேசு என்கிற அந்த ஒரு நீதியின் சால்வை போத்திட்டதுனால நம்மளை இப்படித்தான் பார்க்கிறாருன்னா ஒரு நீதிமானாக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. ஆக அதாங்க பார்த்தோம். முன்னே தூரமா இருந்த நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய ரத்தத்தினால நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேற யாருமே இந்த ஒரு ரத்தத்தை மீறி என்ன பண்ண முடியாது. இது இல்லாம தேவனிடத்துல பக்கத்துல போக முடியாது. ஆனா வாய்ப்பு நமக்கு தேவன் பக்கத்துல போகக்கூடிய வாய்ப்பு. ஆக போகணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்துவோடு ஒன்றாக, இசைவாக, இசைந்த ஆத்துமாக்களாக, ஒரே சிந்தனை சபைக்குள்ள சகோதரர்கள் மத்தியில. இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இதுதான் கிறிஸ்தவர்கள் அங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரே சிந்தனைக்குள்ளாக. அதிகால சபை எப்படி இருந்துச்சுங்க? எல்லாருடையதும் பொதுவானதாக சபையில கொட்டப்பட்டு பங்கிடப்பட்டுச்சு. இன்னைக்கு அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 1% வாய்ப்பு இருக்கா? எல்லோருடையதும் சபையில கொட்ட முடியுமா? சிந்திக்கவே முடியாது. இப்பதான் நீங்க சும்மா அமைதியா இருங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, பாசிபிலிட்டி செயல்ன்றாங்க. ஆனா இது செய்து காமிச்சிருக்கிறாங்க. யாருங்க? அந்த தாயாக இருக்கும்போது பிரிவினை வருவதற்கு முன்பதாக சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா காலத்துல எப்படி தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, தேவனுடைய கூடாரம் இருந்த பகுதியாக அங்க ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தார்களோ, அந்த மாதிரி ஒரு அப்போஸ்தலருடைய ஆதிகால அப்போஸ்தலர் 3ஆம் கால சபை வரைக்குமே மிகுந்த விசுவாசமாக அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம் இல்லைங்களா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் வாசிக்கலாம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும்
அவருக்கு பிரியமாயிற்று. சோ பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, அது ஒரு சமாதானம் அவருடைய ரத்தத்தினால, சிந்தப்பட்ட ரத்தத்தினால தான் நீ தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக நாம காணப்படுகிறோம் இல்லைங்களா? ஸோ அதான் இன்னைக்கு நம்ம மண்ணால கூட வாய்ச்சோம் இல்லைங்களா? அந்த ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? எவ்வளோ பாடு வந்தாலும் வேத மாணவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அந்த பாடுகளை சகிக்கிறாங்க, தாங்கிக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, புலம்புறது இல்லை, முறுமுறுக்கிறது இல்லை, பல்ல கடிக்கிறது இல்லை, மற்றவங்ககிட்ட போய் விளக்கங்கள் கொடுக்கறது இல்லை, இப்படி வேதனையா இருக்கு தாங்க முடியலன்னு. ஆனா உலகத்தார் புலம்பிட்டு இருக்கிறாங்க. நாம் அந்த விஷயத்துல தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய எந்த ஆபத்துக்களுமே ஒரு பெருசா தெரியறதில்ல நமக்கு. அதை ரெகுலரா வரதாண்டு போயிடுறோம். ஆனா அது உலகத்தால தாங்க முடியாத பாடுகளா இருக்கு இன்றைக்கு பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக கிறிஸ்தியேசுனுடைய மரணத்துக்கு பின்பாக கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் டெவலப் ஆச்சு. யார் டெவலப் பண்ணாங்கன்னா உலகம் முழுவதும் போனாங்க. அப்போஸ்தலர்கள் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு இதை ஆயத்தம் பண்ணதை பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆண்டவருடைய அந்த ஒரு 3 வருஷ ஊழியத்துல பக்கத்துல உட்கார்ந்தாங்க, கேட்டாங்க, அவரோட பார்த்தாங்க, அவர் பண்ணின ஜெபத்தையெல்லாம் உற்று நோக்குனாங்க, சிலுவையில் அவருடைய நிலையை பார்த்தாங்க, அவர் பேசின வார்த்தைகள் அங்க இல்லைங்களா? அந்த டைம்ல இப்ப புரிஞ்சானா? புரியல. அங்க பெந்தகோஸ்தே நாள்ல பரிசாவை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லா காரியங்களும் புரிஞ்சாங்க, புரிந்து கொண்டார்கள். மற்றவர்களுக்கு என்ன பண்ணாங்க? அதை கொண்டு போய் புரிய வைத்ததை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. 3 வருஷம் நிறைய கருத்தர் பேசிட்டாங்க, அநேக ஊமைகள், எல்லா சுவிசேஷமும் அங்கிருந்தா வந்தது. 3 வருஷ காலப்பகுதியில் வெளிவந்த சுவிசேஷங்கள் தான். ஆனா கிறிஸ்து இயேசு இருக்கிற காலத்தில் வந்தவர்களை விட அப்போஸ்தலர்கள் ஊழியத்தில் எப்படி இருந்துச்சுங்க? சபைகள் தோறும் என்ன பண்ணாங்க? அதிகப்பட்ட ஜனங்கள் நிரப்பப்பட்டாங்க. அதிகப்பட்ட ஜனங்கள் சேர்த்துக்கொண்டு 3000 பேர் 5000 பேர் இப்படி பேதுரு அங்க பேப்டிசம் கொடுத்துட்டு போறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதிகமாக சபையினிடத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலர் காலத்துல பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக அங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்ற அமைப்பு உருவாகும் பொழுது அப்போஸ்தலர்கள் உழைப்பின் அந்த ஒரு ஊழியத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கானோர் அங்க உள்ள வந்தாங்க. சபையாக உருவாகினது. தேவனுக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகைகளாக, பிரியமுள்ள ஒரு மனவாட்டியாக, ஸ்திரியாக, தாயாக, ஒரே தேசமாக, ஒரே இனமாக கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அமைப்பு அதிகால அப்போஸ்தலர்கள் மூலமாக அதிக விசுவாசத்தோடு இருந்த ஜனங்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டாங்க. சபை, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ மண்டலம் ஒரு தாய் மாதிரி இருக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அங்க ஒரு சிறிக்கு 2 பிள்ளைகளுக்கு தாய் ஒன்று அங்க நிழல்ல காட்டப்பட்டுச்சோ, அதுபோல அங்க இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரம் ஒன்றாக இருந்த பொழுது தேவனிடத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்களோ, அதே போல ஆதிகால அப்போஸ்தலர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு முகாந்திரமே இல்லாத ஒரு காலப்பகுதியில சத்தியத்துக்கு சாட்சியாக நின்று உயிரை துச்சமா வச்சு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உயிர் முக்கியம் இல்ல, சத்தியம் தான் முக்கியம்னு அங்க வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்லை, எல்லாமே சபையில் வந்து கொட்டிட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி, நான் வரும் நாளில விசுவாசத்தை அது என்ன ஆயிடுச்சுங்க? ஒரே சரீர அங்கங்கிற எண்ணம் இன்னைக்கு அநேகர் மத்தியில குறைஞ்சு போகிறதுக்கு காரணம் படிப்படியாக சத்திய வெளிச்சம் நம்மளை விட்டு கொஞ்சமா நமக்கு தெரியாமையே வெளியே போயிட்டே இருக்கும். ஆதியில வரும்போது புதுசுல பேப்டிஸ்ட் எடுத்த உடனே அந்த 1 வருஷம் எவ்வளோ வைராக்கியமா இருக்கும். சபையிலே விடிய உட்காந்துருப்போம், என்ன வேலை சொன்னாலும் செய்வோம். கூட்ட சொன்னா பிரதர் உடனே கூட்டுற முதல் கீழே மேலையும் கூட்டுவாங்க. இந்த இடத்த மட்டும் கூட்டுங்கன்னா கீழே மேலையும் கூட்டுவாங்க. ஒரு டீ வாங்கிட்டு வாங்கன்னா 10 டீ வாங்கிட்டு வராங்க, 10 முறை போயிட்டு வருவாங்க. சலிக்காம வேலை செய்த சகோதர சகோதரர்கள் தான் நாம. ஆனா நாட்கள் ஆக எனக்கு என்ன பதர் நீங்க சொல்றீங்க? நீங்க யாரு பதர் எனக்கு சொல்றதுக்கு? நீங்க யாரு சகோதரி என்று சொல்றதுக்கு? இப்படி ஒரு சூழல் வருவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, வெளிச்சங்கள் குறைந்து கொண்டே போகிறது. நம்மிடத்துல பெற்றுக்கொண்ட ஆவியை அவிழ்த்து விட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அனலாவும் இல்லாம குளிராவும் இல்லாத ஒரு சூழல்ல வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை. பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறவன் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான். வசனம் சொல்லு, பாடுகள் வேண்டாம் என்று இன்னைக்கு அநேக வேதமானவர்கள் ஜெபிக்கிறான். இந்த பாடல நீ எடுத்து போட்டுருங்க, தாங்க முடியல, வேணாம், எனக்கு பாடுகள் கொடுக்காதீங்க. வேற என்ன சொல்லணும்? படிக்கணுமா சொல்லுங்க, விடிய படிக்கிறேன், வேலை செய்யணுமா செய்யறேன், பாடுகள் உபத்திரவங்கள் வேண்டாம். அதுதான் நம்மளை என்ன படுத்துங்க.
அவரோடு ஆளுகை செய்யணும்னா அவரோடு பாடுகளுக்கு பங்காளி. தெரிஞ்சுதானே வந்திருக்கிறோம். யாராவது சொல்லிக் கொடுக்காம கூப்பிட்டு வந்துட்டாங்களா அவங்களுங்க? இது வனாந்திர பயணம், ஆபத்து நிறைந்த பயணம், சரீரத்தை பரிசுத்தமுள்ள ஜீவபலியாக எரிக்க ஒப்பு கொடுக்கக்கூடிய பயணம். இதுல சந்தோஷம் இல்லை, இதுல மாம்சத்திற்குரிய சந்தோஷம் இல்லை, மாம்சத்திற்குரிய ஒரு பாதுகாப்பு இல்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு, இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க வாங்க சந்தோஷமா இருக்கலாம், நல்லா ஆடி பாடி கொண்டாடி டான்ஸ் ஆடி நல்லா விருந்து சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கலாம் அப்படிலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது பாடுள்ள பயணம் தான் சொல்லிங்களை நம்ம கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்த பிறகு என் சித்தம் அல்ல உன் சித்தத்தை வருகிறேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு இங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? நாம வேலை இல்லாதவர்கள் ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லையே, கல்யாணம் ஆகாதவர்கள் ஒரு கல்யாணமான பரவாயில்லையே, வீடு இல்லாதவர்கள் ஒரு வீடு கட்டினா பரவாயில்லையே, பைக் இல்லாதவர்கள் ஒரு பைக் தேவனே, பைக் வச்சிரு கார் வேணுங்கிறவங்க தேவனே ஒரே ஒரு கார். இப்படியாக ஆசை அது ஒன்னொன்னா நிலை இல்லாமல் போயிட்டே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். மாம்சத்தை எரிக்க ஒப்புடுக்க வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் மத்தியில அந்த ஒரு சூழல், ஆதிகால அப்போஸ்தலர்களுக்கு பின்னாடி மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் வரும்னு முதலாம் காலகட்ட சபையிலேயே அப்போஸ்தலர்கள் எச்சரிச்சாங்க. அப்பயே வந்துருச்சு. எங்க பார்க்கிறோம்? சபையின் சரித்திரத்துல பார்க்கிறோம். முதலாம் கால சபையில சொல்றார், நான் வெறுக்கிற நிக்கோலாவுக்கு பார், நீயும் வெறுக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதிகால எபேசு சபையிலே நிக்கோலாவுக்கு பார் வந்துட்டாங்க. கொடிதான ஓநாய்கள் வரும், வந்துருச்சு. அப்பயே அநேக அந்தி கிறிஸ்துகள் அப்பயே இருந்தாங்க இல்லைங்களா? ஆக இன்றைக்கு அன்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு எப்படிப்பட்டதான மாறுபாடானவைகளை போதித்து கலைகளை போல வளரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு அநேகர் அங்க போதிக்கப்படுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக உண்மையான சபைக்குள்ளாக அந்த ஸ்திரீ என்கிற சபை, அந்த தாய்க்கு கர்ப்பம் வருது, கர்ப்பம் தரிக்கிறாள், குழந்தை பேரு வலி. முதலில் வந்தவள் மூத்தவள், இரண்டாவது வந்தவள் இளையவள். முதலில் வந்தவள் அகோலிப்பாள், அகோலியா. பின்னாடி வந்தவ அகோலிப்பாள். ஃபர்ஸ்ட் வந்தது சமாரியா, இரண்டாவது வந்தது எருசலேம் என்கிற யூதா இல்லைங்களா? பொருள்ல பார்க்கும்பொழுது சகோதரன் சகோதரர்களே, அங்க பார்க்கும்பொழுது மூன்றாம் காலகட்ட சபையில 3 ராஜாக்கள் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. மூன்றாம் காலகட்ட சபை வரைக்கும் விசுவாசத்தில் இருந்தாங்க. மூன்றாம் காலகட்ட சபை வரும் பொழுது எர்த்லி எலிவேஷன் அந்த வார்த்தை இல்லைங்களா, அதனுடைய விளக்கம் நாம் பார்க்கிறோம். பூகாந்தரமாக பூமியிலிருந்து ஒரு அமைப்பு, கலை, பெரிய ஒரு கலைகள். போப் மார்க்கம் இல்லைங்களா, ரோமன் கத்தோலிக், அகோலால், ஹர்டன், அவளுக்கென்று ஒரு கூடாரம் இருக்கிறது. யாருக்கு அவளை பிடிக்குது அப்படின்னா, இந்த ரோமன் கத்தோலிக் யாரை பிடிக்குதுன்னா, பிரிந்து போன அந்த ஒரிஜினல் தாய் என்கிற முதலில் ஆரம்பிக்கப்பட்ட தேவனால் விரும்பப்பட்ட சந்ததி கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ மண்டலம், அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை வகுப்பார் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. இப்ப அந்த சிறிக்கு அற்ப வேதனம் தெரித்து 2 குழந்தை பெறுது. முதல் குழந்தை மூன்றாம் காலகட்ட சபையில ரோமன் கத்தோலிக்காக வெளிவரும் பொழுது அங்க சொல்லிட்டாங்க, அந்த பேர் அகோலால், ஹர்டன், அவளுக்கென்று ஒரு கூடாரம். என்ன கூடாரம்? அசீரியர்களை பிடிக்கிறது, சிகப்பு டிரெஸ் போட்டவங்களை பிடிக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. அந்த ஒரு யார் இந்த அசீரியர்கள்? யார் இந்த அசீரியர்கள்? பார்த்திருப்போமே நிறைய. நம்ம சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு பல 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 பலன்னு அப்படியே பார்க்கறதுக்கே நமக்கு என்ன இருக்கும், நான் ட்ரெஸ்ஸா. அவர் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸினுடைய விலை தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாஸ்ட் பிரைஸே 3 lakh அப்படிங்கிறாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய உடையினுடைய விலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, கவர்ச்சி உடையில். அவருடைய தனியா அவங்களுக்கு ராணுவம் இருக்கு, தெரியும் இல்லைங்களா? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த பிரான்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு 4ஆம் 5ஆம் காலகட்ட சபையிலேயே ராணுவம் தனியா கொடுத்துருச்சு. அப்ப இருந்தே அவங்களுக்கு ஒரு சேனை, மிகப்பெரிய சேனை, ஒரு தனி நாடு, தனி அமைப்பு. ரொம்ப அழகா இருக்கிறாங்க. குதிரை மேல் ஏறிய வீரர்கள் அங்க பார்க்கிற ரொம்ப அழகா இருக்கிறாங்க. பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. சாத்தானுடைய பிரதிநிதிகள் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? சிகப்பு கலர். அங்க பார்க்கிறோம். இதான் விஷயம். தேவன் இவங்களுக்கு ஃபேவர் செய்யலையாம். யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. அந்த தாயிடமிருந்து பிரிந்து முதலில் பிரிந்து வந்த மூத்தவள் சமாரியா, அகோலால், அந்த ஒரு ரோமன் கத்தோலிக்கு தேவன் எதுவுமே செய்யலையாம். நம்ம என்ன சொல்லலாம்? வசனம் சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட் வசனம். பாபிலோன் தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய
ஒரு பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி வச்சிருக்காரு தேவன். பின்ன ஏன் அவள் கெட்டு போனாள்? இல்லைங்களா? ஆசிரியர்கள் பிடிச்சு போச்சு, தேவன் பிடிக்கல. சிகப்பு ட்ரெஸ் பிடிக்குது, அவர்களுடைய அந்த ஒரு மார்ச் பாஸ் பிடிக்குது, அவர்களுடைய அந்த ஒரு உடை, அந்த கவர்ச்சி, அது உங்களுக்கு பிடிக்குது. தேவனை பிடிக்கல, கெட்டு போயிட்டா. கேளையாத்தின் பிசில் தேலும் இல்லையா இருக்குது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது? எடுக்க மாட்டாங்குது, வேணாம். எங்களுக்கு யார் தான் வேணும்? சிகப்பு ட்ரெஸ் பிடிச்சவங்க வேணும்னு பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அங்க போகிறத பார்க்கிறோம். போப்பு என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவுக்கு எடுத்துட்டு, ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெண்கல வழிபடத்தை எடுத்துட்டு, அசிரிய நாட்டினுடைய போப்பை கொண்டு வந்து, திகிலாத் பிளேசர் என்கிற போப்பை கொண்டு வந்து நடு தேவனுடைய பலிபீடம் இருக்கிற இடத்துல வச்சு, யார் அந்த பலிபீடம்? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. யார் அது? அவரை தூக்கி எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? திகிலாத் பிளேசருடைய பலிபீடம் என்கிற போப்பை கொண்டு வந்து வச்சு, இவர் தான் கிறிஸ்துன்ட்டாங்க. இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம் அநேக விஷயங்கள் நம்ம புரிஞ்சு நம்ம பார்த்துக்கிறோம் சகோதரன் சொல்ல. பார்க்கும் பொழுது யாருன்னே தெரியல இவங்களுக்கு. யாரை தெரியல? யாருன்னே யாருக்கு தெரியல. தேவன் யாருன்னே இன்னைக்கு வரைக்கும் தாய் சேய் அமைப்புக்கு புரியல. ஏன் புரியல? முக்கடவுள் வணக்கம் என்று வேதத்தில் இல்லாத ஒரு விஷயம் எப்ப சாத்தான் 325 நீசையன் மாநாட்டில் அந்த ஒரு அத்தனைஸ் மூலமாக உள்ள அங்க இறங்கப்பட்டுச்சோ, அன்றிலிருந்து யோசிக்காம என்ன பண்ணிட்டாங்க நம்முடைய உடன் சகோதரர்கள், அங்க இருக்கிற பெயர் சபை சகோதரர்கள் முக்கடவுள் வணக்கத்தை ஏத்துக்கிட்டாங்க. சாத்தானுடைய அதிகாரத்தோடு சபைக்குள்ள அங்க அரங்கேறின ஒரு விஷயம் அந்த நிசையா மாநாட்டில் நடந்த விஷயம். இல்லாத ஒரு கடவுளை கடவுளாக்கி தேவன் யாரு கிறிஸ்து யாருங்கிற விஷயமே மறந்து போச்சு. 2 பேரும் ஒண்ணுதான்ட்டாங்க. பரிசுத்த ஆவி அவரும் கடவுள், அதுவும் கடவுள், 3 கடவுள் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. தேவன் யார் என்றே தெரியாத அளவிற்கு அசிரியர்கள் மேல இந்த முதலில் கிறிஸ்தவர்கள் என்கிற தாய் மூலம் பிறந்து வெளிவந்த இந்த ரோமன் கத்தோலிக் அங்க செய்யறதை பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஆதிகால சபையில கலைகள் உள்ள வராத வரைக்கும் அழகான ஒரு அம்மா. கலைகள் வந்த பொழுதோ அந்த அம்மா குழந்தை பிறந்தது, வெளியே வந்தது, பிரிந்தது, மூத்த அந்த ஒரு மூத்தது ரோமன் கத்தோலிக்காக வெளியே வந்ததை பார்க்கிறோம் சகோன்னு சொல்களே. ஆக தேவனுடைய பொசிஷன் யாரு கொடுத்துட்டாங்க? கிறிஸ்துவோடைய பொசிஷனை யாரு கொடுத்துட்டாங்கன்னா அந்த சிகப்பு உடை தரித்த அசிரிய நாட்டு ராஜாக்கு 1000 தாலந்து பொண்ணு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? போய் அவர்கிட்ட சரண்டராயி அவரை கிறிஸ்துவாக 666 நாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த வார்த்தையினுடைய விளக்கம் ஆக்கிட்டாங்க. அதான் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. தேவனுடைய அந்த ஒரு விஷயங்கள் மறந்துட்டாங்க. தேவன் கொடுத்த அவருடைய குமாரன் பலியாக கொடுத்த அந்த பலியின் மூலமாக அந்த பலியில விசுவசித்து அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு யார் வந்தார்களோ அவர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு வகுப்பாரில் இருந்து சாதாரண ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டு போய் ஈடுபலி கொடுத்த கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக வச்சு அந்த ஒரு நிலையை மறந்து நிர்வாணமாக்கி அழியக்கூடிய நிலைக்கு அவர்களே சோரம் போனார்கள். என்னுடையவளாக இருக்கும் பொழுதே அவள் சோரம் போனாள்னு சமாரியாக்கு சொன்ன மாதிரி, என்னுடையவளாக கிறிஸ்தவர்கள் அதிகார சபையில என்னுடையவர்களாக என்னுடைய விருப்பத்துக்கு இசைந்தவர்களாக காணப்பட்ட பொழுதே அதிலிருந்தே ஒரு குரூப் ஆசிரியர்கள் மேல் மோகம் கொண்டு அங்க போனதை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. தெளிவா சொல்ல என்ன தெரியுங்களா அர்த்தம்? போப்புவை கிறிஸ்து நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு லோக்கல்ல பேசணும்னா, அப்பா பேர் தெரியாதவங்க, அப்பா இருக்கிறார் ஆனா அப்பா பேரே தெரியாத வளர்ந்த குழந்தை, வளர்ந்து அப்பா பேர் இருக்கும் போதே அப்பா பேர் தெரியாதவன என்ன சொல்லுவோம்? வார்த்தைகளே இல்லை இல்லைங்களா? மிகவும் மோசமான ஒரு சூழல் அங்க பார்க்கிறோம். அம்மாவின் வயிற்றிலிருந்து வந்தவுடனே அவர்கள் வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமர் 12:1 வாசிக்கலாம். ரோமர் 1:21. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஏன் இருளடைந்தது? ஏன் தேவன் என்று தெரிந்து மகிமைப்படுத்தல? ஏன்னா அவருடைய சிந்தனை எங்க இருந்துச்சு? எகிப்துல இருந்துச்சு. எகிப்தில் இருந்து அந்த ஒரு பழகிக்கிட்டாங்க நிழல்ல அங்க பார்க்கும்போது. சோ உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த சிந்தனை இன்று வரைக்கும் அந்த எகிப்தினுடைய தாக்கம் உண்மையான தேவனை மறக்க வைத்து, அவர் வல்லமையற்றவர், எங்களை காப்பாற்றுவதற்கு அவருக்கு நேரம் இல்லை, எங்களை எப்ப பார்த்தாலும் பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு,
எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு சோதனை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு சமாதானமே இல்லாத ஒரு சூழல் நடக்குது. நாங்க போறோம் இவர்கிட்ட, போப்புட்ட போறோம், சூழல் அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. மனுஷனை தேவனுக்கு சமமாக வைத்து வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உலகத்தார் பார்க்கிறோம் இல்லைங்களா, செலவை தூக்கிட்டு போறாங்க. அது என்னது, சிலை ஊர்வலம், தேர் ஊர்வலம் இல்லைங்களா. பாருங்க, இது நாமளும் பண்ணியிருப்போம் அந்த காலத்துல. பெரிய நம்ம சிரிக்கிற விஷயம் இல்லை, நாம பண்ணோமா இல்லைங்களா. ரோமன் கத்தோலிக் இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. இது நாங்க அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா நான் கூட வந்தேன். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிருக்கோம். ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ அந்த காலத்துல தெரியாத ஒரு சூழல்ல நாம மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழல்ல அங்க பார்க்கும் பொழுது அந்த ஒரு உலகத்தான் செய்கிற அதே இழுத்து கொண்டு போகிற வேலை, விக்கிரகங்களை இழுத்து கொண்டு அவர்களையும் சேதாரப்படுத்தி கொண்டு நெருப்புல நடந்த அளவு குத்தி அசிங்கமான அநேக ஆர்ப்பாட்டங்களை செய்து உணர்வை, மனிதன் என்கிற உணர்வையே இழந்து தேவனை அங்க ஒரு புரிந்து கொள்ள முடியாம இருளடைந்து அங்க பார்க்கிறோம். ரோமன் கத்தோலிக் சகோதரர்களும் அதே மாதிரி அலங்கரித்து இழுத்து கொண்டு போகிறத பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவை பூமி கொண்டு வந்த அம்மா யாரு? அவங்க அவங்களை வந்து வணங்காம இருக்க முடியுமா? அவரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அம்மாவை வணங்காம இருக்க முடியுமா? எத்தனை ஆலயங்கள், எத்தனை பேய்க்கான பலிபீடங்கள் தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு. வானராக்கினி, வேளாங்கண்ணி, எத்தனை பேர் சொல்லலாம். ஊருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. பைபிள்ல ஒரே பேர் தான் இருக்கு, மரியாள். அந்த பேர்ல பைபிள் எங்க இருக்குதுன்னே தெரியல. எப்படி இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. வேதத்தில் இல்லாத பேர்களை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு கோயிலுக்கு பேர் வச்சுட்டாங்க. செயின்ட் ஆண்டனி சர்ச், பேதுரு சர்ச், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஆக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அந்த அம்மா யாருங்க? ரோமன் கத்தோலிக்கில் நீங்க போன அந்த சர்ச்சு நீங்க முன்ன இருந்தீங்கன்னா ஒருவேளை அங்க பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடைவிடாத சகாய மதம் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, கவனிச்சிருக்கிறீங்களா? அது யாருன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அடிப்படை வகுப்புலேயே வந்திருக்கும், சகோதரர் பாடம் எடுத்திருப்பாங்க. செம்ராமிஸ். உலகத்துல இது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய, பெண் தெய்வங்களுடைய போட்டோஸ், இது எல்லாமே யாரதான் குறிக்குதுன்னா செம்ராமிஸ் தான் குறிக்கும். ஒவ்வொரு படத்துக்குமே விளக்கங்கள் இருக்கு. அங்க பாருங்க, லாஸ்ட் மேல இருக்கிறதா தான் இடைவிடா சகாயமாதான். அது வந்து பார்க்கிறோம், அது வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது எங்கேயும். அது வந்து செமிராமிஸினுடைய ஒரு சூழல் பார்க்கிறோம் இல்லைங்களா. தாய், அதாவது என்ன சொல்லனா, நிம்ரத்துடைய தாயும் செமிராமிஸ் தான், நிம்ரத்துடைய மனைவியும் செமிராமிஸ் தான். ஸோ அந்த சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருப்போம். அதை புரிந்து கொள்வதற்கோசரம் இந்த இடத்துல நம்ம வச்சோம். வாசிக்கலாம். ரோமர் 1 22 வாசி. ரோமர் 1 வசனங்கள் 22 முதல். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். சோ பாக்குறோம் இல்லைங்களா, அழிவில்லாத தேவனுடைய ரூபத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அழிந்து போகிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஜனங்கள் அங்க செஞ்சு கொண்டு இருக்கிறத பாக்குறோம். அதுல 25 வாசிங்க. ரோமர் 1 25 வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். என்னுடையவளாக இருக்கும் பொழுதே சோரம் போனால்னு தேவன் அங்க நிலையில சொல்லிட்டாங்க சமாரியாவை. என்னுடையவளாக இருக்கும் போதே சோரம் போனது. இந்த ரோமன் கத்தோலிக் தேவனுடையவளாக இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ்ல பிரிஞ்சு வரும்போது எப்படி சோரம் போனால்னா, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, என்ன பொய்யா மாத்திட்டாங்க? தேவனுடைய சத்தியத்தை பொய்யா என்ன மாத்திட்டாங்க? மிகப்பெரிய ஒரு பிளண்டட் மிஸ்டேக் பண்ணாங்க. 10 கட்டளைகள் மிகப்பெரிய தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி போட்டாங்க. பாருங்க, ஒரிஜினலா இருக்கிறது வந்து அந்த கிரீன்ல இருக்கிறது வந்து பைபிள்ல இருக்கக்கூடிய 10 கட்டளைகள். இந்த பக்கம் ஒயிட்ல இருக்கிறது வந்து ரோமன் கத்தோலிக் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய 10. இது நம்ம தெரியும் இல்லைங்களா, அடிப்படை வகுப்புலேயே பார்த்துருப்போம். இதுல ஒரு கட்டளையே தூக்கிட்டாங்க. 2வது கட்டளை, யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். 2வது கட்டளை. இவங்க எங்க என்ன வச்சிருக்கிறாங்க படிங்க.
சர்வேஸ்வரனுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக. அதுவா இரண்டாவது கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன? விக்கிரக ஆராதனை செய்யாதன்னு இருக்கு. ஆனா என்ன கொண்டு வந்துட்டாங்க? அப்ப எப்படி 10 கட்டளையா வரும்? இது ஒன்னு எடுத்துட்டு 9 தானே வரும். கடைசியில பாருங்க, கடைசி கட்டளையை 2ஆ மாத்தி வச்சுட்டாங்க. பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, பிறருடமை விரும்பாதிருப்பாக. இது 10 கட்டளையில 10வது கட்டளை, 2 சேர்ந்த கட்டளை. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, அதை போடுங்க. பிறருக்குள்ள யாவற்றையும் இச்சியாதிருப்பாயாக. அது என்ன பண்ணிட்டாங்க? 2ஆ பிரிச்சு 10 கொண்டு வரணுமே என்ன பண்ணிட்டாங்க? 10 கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பாருங்க வசனம், இந்த இப்ப வச்சு பாதிச்சு பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி 2வது கட்டளையே தூக்கிட்டு விக்கிரக ஆராதனை பண்ணலாம். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சமாரியா என்னுடையவளாக இருக்கும் பொழுதே சோரம் போய் அசிரியர்கள் மேல பிடிச்சு சிகப்பு கலருக்கு ஆசை வச்சு அவங்களுக்கு 1000 தாலந்து கப்பம் கட்டி அவர்களே சமாரியாவை நிர்வாணப்படுத்தி அழித்தது போல இந்த ஒரு சூழல் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் அந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் இடத்துல யாரை நம்புகிறார்களோ, யார் அந்த போப் அவரை நம்புறாங்களோ அவர் மூலமாகவே தேவனிடத்துல நெருங்காம மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள போகிறாள்ங்கிறத பாக்குறோம் சகோதரன். சில பைபிளை படிக்கிறாங்க, படிச்சாலும் விக்கிரகாராதனை செய்யறாங்க. விக்கிரகாராதனை செய்கிறவர்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? வேதம் இன்னைக்கு பாக்குறோம் எவ்வளவு ஒரு அந்த ஒரு வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு இறங்கி கொண்டிருக்கிறத பாக்குறோம் சகோதரன் சோழர்களே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. சண்டே ஓய்வு நாளுங்கிறாங்க, ஒருத்தர் சத்தியத்தை பொய்யா மாத்துறாங்க, ஒருத்தர் சனிக்கிழமை தான் ஓய்வு நாளுங்கிறாங்க. 7th டே அட்வென்ச்சர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? சனிக்கிழமை தான் அவங்க ஆராதனை நடத்துறாங்க. நீ ஏன்டா சண்டே நடத்துறது, நான் சனிக்கிழமை நடத்துறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் நீ என்ன சனிக்கிழமை நடத்துறதுனா வெள்ளிக்கிழமை நடத்த கூட ஆரம்பிக்கலாம். எல்லாமே என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய சத்தியத்தை அங்க பாக்குறோம் அவர்கள் பொய்யாக மாற்றக்கூடிய ஒரு சூழல்ல அங்க பாக்குறோம் சகோதரன் சொல்லி. அதுல 25, 26 வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமீன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல அவருடைய படைப்புக்களை அவரை சேவிக்கிறத விட்டுட்டு அவர் படைத்த படைப்புக்களை அங்க வணங்குகிற ஒரு சூழல். சிருஷ்டிகரை கைவிட்டுட்டாங்க. இந்த ஒரு தகாத சிந்தனை இவர்களுக்குள்ள வந்ததுனால, தேவையில்லாத இந்த கொள்கைகள், இந்த ஒரு சிந்தனைக்கு அவங்க ஒப்பு கொடுத்ததுனால பார்க்கிறோம் ஆர்சி ஒட்டுமொத்தமாக சமாரியா, மூத்தவள், அகோலால் அசிரியர் கையிலாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டாங்க. யார் ஒப்பு கொடுத்தது? ஒப்பு கொடுக்க வைத்தது யார் அப்படின்னா தேவன் சொல்ல முடியாது. தேவன் தான். என்ன காரணத்துக்கோசரம் கொடுத்தாருன்னா பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, அவங்க கேட்டுக்கிட்டாங்க, எங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்டாங்க. தேவன் யாரையுமே தவறான ஒரு வழிக்கு வழிநடத்துறவல்ல. தொடர்ந்து ஒரே ஜெபத்தையே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அழுதுகிட்டே இருந்தா என்னதான் பண்ணுவாங்க? சின்ன வயசுல பைக் வாங்கி தர மாட்டான் அப்படின்னு அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. பிள்ளைங்க அழுது உருண்டு புரள்றாங்க, சாப்பிடவே மாட்டேன்னு 3 நாளா சாப்பிடாம இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்? கீழே விழுந்து கைகள் உடஞ்சாதான் புத்தி வரும்னு என்ன பண்றாங்க? வாங்கி கொடுத்துறாங்க. அதே மாதிரிதான் நடக்குது. கீழே விழுந்து 6 மாசம் பெட்ல கிடந்தா அதுக்கப்புறம் கூட அறிவுராம் தான் இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம் சகோன்னு சொல்லி. ஆக இவர்கள் ஒப்பு கொடுத்தது யாருன்னா அங்க பார்க்கும் பொழுது அதான் 26வது வசனம் வாச்சோம். அவர்கள் இழிவான அந்த இச்சை ரோமங்களுக்கு செய்து கொண்டிருந்தாங்க. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாங்க? அந்த விஷயத்துக்கு அவர்களை அங்க ஒப்பு கொடுத்தாருங்கிறத பாக்குற மாதிரி. 27 வாசிங்க. ரோமர் 1:27, 28, 2 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனையில் அவர்கள் இருந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேடான அந்த ஒரு சூழலுக்குள்ளாக அங்க சமாரியா நிழல்ல அழிஞ்சிச்சு. தேவனை நம்பாம அசிரியர்களை நம்பினாங்க, அவர்களாலே அழிக்கப்பட்டாங்க. அதே போல கிறிஸ்தவர்களிலிருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு
அசிரியர்கள் மேல போப் மேல் நம்பிக்கை வச்சு வந்தாங்க. அவர்களுக்கு அழிவு போப் மூலமாகவே அங்க ஒரு மகாபுத்திர காலத்துல ஆரம்பத்துல ஒரு கேடான ஒரு விஷயங்களுக்கு அங்க போகுங்கிறத பாக்குறோம். சகோதரன் சகோதரர்களே, நிழல்ல மூத்தவள் சமாரியா அகோலால் காலி, பொருள்ல ரோமன் கத்தோலிக் அங்க பாக்குறோம் டோட்டல் க்ளோஸ். சமாரியாவுக்கு ஈக்குவலா இருக்கிற ரோமன் கத்தோலிக் மகாபுத்திர காலத்துல என்ன ஆயிரும், ஒரு முடிவுக்குள்ள வந்துடும். இப்ப பேலன்ஸ் யாரு இருக்கிறதுனா இளையவள் அகோலிப்பால், எருசலேம், அந்த 2 கோத்திரம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஏதோ தேவனுடைய ஆசாரிப்பு கூடாது அவங்க மத்தியில் இருக்கிறதுனால அவங்க ஒருவேளை நல்லா இருந்திருப்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. சமாரியாவை விட 2 மடங்கு அதிகமாக ஏற்கனவே நம்ம இசைக்கில் வாசிச்சிருக்கிறோம். மூத்த அக்காவை விட தங்கச்சி என்ன பண்ணிட்டா 2 மடங்கு மோசம் போயிட்டா. அதே சூழல் தான் தேவன் திரும்பவும் அங்க சொல்ல வராங்க. ஸோ அதனுடைய காரியங்கள் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நாம் 11ஆம் வசனத்திலிருந்து யூதாவினுடைய அந்த ஒரு சூழலை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆக தேவன் அதுவரை கேட்ட தீர்க்கதரிசன வசன பகுதிகளை நம்ம இதயத்தில் நிறுத்தி வரக்கூடிய நாட்களில் கிரிகளில் வெளிக்காட்ட உதவி செய்வாராக. ஆமென்.